ஹைடல்பர்க் கேட்டகிசம் என்ற இந்த வேத வினாவிடை அஹ், வேத படிப்பிலும் இன்றைய நாளில நாங்க 12ஆம் 13ஆம் கேள்விகள் பதில்களை நாங்க பார்க்க இருக்கிறோம். 12ஆம் 13ஆம் கேள்வி பதில். அப்ப நாங்க 1லிருந்து 11 கேள்வி பதில் வரைக்கும் நாங்கள் பார்த்த பொழுது நாங்க கண்ட விஷயம்தான். அதுல தொடர்ந்தும் நாங்க பார்த்தது என்னது? நியாயப்பிரமாணம் அதை மனுஷனால அதை மீறும் பொழுது அவனுக்குரிய தண்டனை, அந்த தண்டனையை ஏன் கடவுள் கொடுக்கிறாரு? அப்ப அந்த நியாய தீர்ப்பு என்ற விஷயங்களை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த 1லிருந்து 11 வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது அது எப்படி ஹைடல்பர்க் கேட்டகிசத்தில் நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி 1லிருந்து 11 கேள்வி பதில் வந்து மனுஷனுடைய பாவ தன்மையை அது எங்களுக்கு சுட்டி காட்டுது. Right? ஆகவே தான் அதை தொடர்ந்து நாங்க பார்த்தோம். நியாய தீர்ப்பு, தண்டனை, கடவுள் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், மனுஷன் வந்து நிச்சயமாய் நரகத்துல தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒருவனாக இருக்கிறான் போன்ற விஷயத்தை நாங்க பார்த்தோம். அப்ப இன்றைக்கு 12ஆம் கேள்வி பதிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹைடல்பர்க் கேட்டகிசம் அடுத்த காரியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதாவது மீட்பை குறித்து. அப்போ 1லிருந்து 11 மனுஷனுடைய பாவம் அல்லது வீழ்ச்சியை குறித்தும், அதுக்கப்புறம் நாங்க 12ஆம் கேள்வி பதிலிருந்து அது தொடங்குகிறது என்னுடைய மீட்பு. ரைட்? அப்ப நாங்க இவ்வளவு நாள் பார்த்தோம். அந்த பாவத்துக்குரிய தண்டனை எவ்வளவு மோசமானது. அது எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையை தராது போன்றதை நாங்க பார்த்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள்ல ஒவ்வொரு கேள்வி பதில இருந்தும் எங்களை எங்க இந்த கேள்வி பதில் அழைத்து கொண்டு போகுது என்று சொன்னால், இப்படியான நிலைமையிலிருந்து மனிதன் எப்படி மீட்கப்பட முடியும் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு கேள்வி பதிலாகவும் காண்பித்துக் கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாள்ல 12ஆம் 13ஆம் கேள்வி பதில நாங்க பார்க்கும் பொழுது 12ஆம் கேள்வி என்ன கேக்குது? தேவனுடைய நீதியானது நியாய தீர்ப்பின் நிமித்தம் நாம் தற்காலிக மற்றும் நித்திய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்பினும் நாம் இத்தண்டனையிலிருந்து தப்பி இரக்கத்தை பெறுவது எப்படி? அதாவது மீட்பை நோக்கி நாங்க பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த தண்டனையை பெற வேண்டியவர்களாக இருப்பினும் நாங்க இந்த தண்டனையிலிருந்து தப்பித்து இரக்கத்தை பெறுவது எப்படி என்பதை தான் இன்றைய நாள்ல இந்த 12வது கேள்வி எங்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கான பதில் என்னன்னு பாருங்க. தேவன் தமது நீதி பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாம் தேவ நீதியை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். அது நாமாகவோ அல்லது நமக்கு பதிலாக வேறொருவராகவோ இருக்கலாம் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ இதுல இருந்து தப்பிக்கிற வழி என்ன? ரைட்? வழி வந்து என்னன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். சரியா? என்ன நாங்க பார்க்கிறோம்? அதாவது தேவனுடைய நீதி இல்லையா? அவருடைய நீதி நிமித்தம் தான் அவர் என்ன செய்யறாரு? பாவத்தை நிச்சயமாக தண்டிக்கிறார். ரைட்டா? இப்ப அதுல இருந்து தப்பிக்கிற வழி என்ன? அந்த தண்டனைக்கு அல்லது கடவுளுடைய அந்த நீதியை பூர்த்தி செய்யும்படி அல்லது திருப்தி செய்யும்படியாக ஒரு விஷயத்தை மனிதன் செய்தாகணும். செய்தா தப்பிக்கலாம். சரியா? என்ன நாங்க பார்க்கிறோம்? ஆஹ் தேவனுடைய நீதியை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். அது நாமாகவோ அல்லது நமக்கு பதிலாக வேறொருவராகவோ இருக்கலாம். அதாவது கடவுளுடைய பாவத்தின் மீதான கோபத்தை, அவருடைய அந்த பாவத்தின் மீதான அவர் வச்சிருக்கிற அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடவுளை நாங்க திருப்திப்படுத்த வேண்டும். சாட்டிஸ்பாக்சன் என்று நாங்க பார்க்கிறோம். திருப்திப்படுத்த வேண்டும். அதாவது திருப்திப்படுத்தணும் என்ன அர்த்தம்னு சொன்னா, பாருங்க கீழே எழுதியிருக்கிறேன். தெய்வீக மீட்பு பொருளின் அவசியத்தை, அதாவது நமது பாவத்திற்கான பூரண தண்டனையினால் தேவனுடைய நீதி பூர்த்தி செய்யப்படுதல் என்பதை போதிக்கிறது. பாவ பிரச்சனை தீர்க்கப்படாத வரையில் நமக்கு ரட்சிப்பு என்பதே இல்லை. அப்போ என்னதான் வழி? அந்த பாவத்துக்கான ஒரு பரிகாரம் அல்லது அந்த பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அதுக்கான ஒரு தீர்வை மனிதன் செய்தாகணும். சரியா? அப்ப பாவத்தை விழுந்த மனுஷன் என்ன செய்யணும்? கடவுளுடைய அந்த கோபத்தை இல்லாமல் செய்யறதுக்கு அவனா தான் செயல்பட வேண்டியிருக்கு. வேற வழியே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம்.
அதே நேரத்துல கீழே வாசிக்கிறோம் பாருங்க, மனிதர்களாகிய நாமே தேவனுடைய நீதியை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு காலம் நாங்க படிச்சு கொண்டு வந்ததை போல, அடுத்து கேள்வி 13ல என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், கேள்வி என்ன? நமக்கு நாமே இந்த பாவ பரிகாரத்தை செய்ய முடியுமா? ரைட்? அப்போ பதில் என்னன்னா, எதினாலும் முடியாது. ரைட்? மாறாக நாமே நமது துர்மனசாட்சியை அதிகப்படுத்துகிறோம். சரியா? அப்ப ஆரம்பத்துல 12ல வாசிக்கிறோம். மனுஷன் அதிலிருந்து பாவ கோபத்திலிருந்து, நரக தண்டனையிலிருந்து, தேவனுடைய அந்த பரிசுத்தமான அந்த அ ஆ நியாயமான தீர்ப்பிலிருந்து ரைட் மனுஷன் தப்பிக்கிறதுக்கு அவன் ஒரு பரிகாரம் செய்யணும். ரைட்? செய்தா தான் தப்பிக்க முடியும். ஆனால் 13வது கேள்வியில அப்படி அவனுக்கு பாவ பரிகாரம் செய்ய முடியுமா? என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க படிக்கிற மாதிரி வேதாகமம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு சொன்னா, முடியாது. அவன் தொடர்ந்தும் என்ன செய்றான்? தன்னுடைய சிந்தனையில, செயல்ல, தன்னுடைய அ வாழ்க்கை முறையில என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய காரியங்கள் மூலம் தன்னுடைய குற்ற மனசாட்சிய ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு கொண்டே தான் இருக்கிறான். சரியா? அப்போ அவனால என்ன செய்ய முடியாது? பாவத்துக்கான பரிகாரத்த அவனாலே செய்ய முடியாத அளவுக்கு பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. கடவுளுடைய நீதி பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றது. சரியா? அப்படி இருக்க தேவனுடைய இரக்கத்தை பெற்று மனிதன் பரலோகத்தில் வாழ தகுதி பெற வேண்டுமானால் நமது பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தப்பட வேண்டியது மிக அவசியம். சரியா? அப்ப மனுஷனால பாவ பரிகாரம் செலுத்த முடியாது. பாவ பரிகாரம் செலுத்த முடியாட்டி என்னதான் அவனுக்கு தீர்வு? கடவுளுடைய நீதி, அந்த நீதியின் படி அவன் பாவங்கள் தண்டிக்கப்பட்டு அவன் நரகத்துல தான் இருக்கணும். சதா காலமும். அதுதான் அவனுக்குரிய தீர்வு. ரைட்? அப்போ அது இல்லாம அப்படியான தீர்வு இல்லாம அவன் வந்து கடவுளுடைய இரக்கத்தை பெற்று இனி நரகத்துல இல்ல, இனி பரலோகத்துல வாழ்றதுக்குரிய தகுதி பெறணும்னு சொன்னா, ரைட்? அதாவது ரட்சிப்படைய வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிகாரம் செய்து ஆகவே வேண்டும். ஆனா என்ன நாங்க பார்க்கிறோம்? அவனுக்கு செய்ய முடியாது. அவனால செயல்பட்டு கடவுளுடைய அ பாவத்தின் மீதான கோபத்தை திருப்திப்படுத்த முடியாது. அவனால கடவுள் எதிர்பார்க்கிற விதமாக முழுவதுமாக கடவுளுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குரிய கனத்தை கொண்டு வந்து அவரை மகிமைப்படுத்த முடியாது. ரைட்? ஆனால் நிலைமை என்னவா இருக்குது? பரிகாரம் செய்தால் மாத்திரமே அவனுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனால் அவனால் பரிகாரம் செய்ய முடியாத இயலாதவனாக அவன் இருக்கிறான் என்பத இந்த கேட்டகிசம் எங்களுக்கு கற்றுத்தருது. சரியா? கீழ பாருங்க. நாம் தேவ நீதியை பூர்த்தி செய்ய வேண்டுமானால், நமக்கு பூரணமான அன்பும், கீழ்ப்படிதலும் அவசியம். ஆனால் சீர்குலைந்து இருக்கும் நமது இருதயத்தால் அவற்றை செய்ய முடியாது. சரியா? பாவ பரிகாரம் செய்யலான்னு சொல்லி முயற்சித்தவன்னு சொன்னா, என்ன செய்யணும்? பாவ பரிகாரம் செய்யணும்னு சொன்னா, ரைட்? ஒண்ணுமே இல்ல. அவன் பூரண அன்புள்ளவனாக இருக்கணும். தன்னுடைய அன்புல கடவுள் எதிர்பார்க்கிற விதமாக ஒரு சதவிகிதம் கூட குறையாத பூரணமான 100க்கு 100 விகிதமான அதாவது ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி கட்டளைகளை சுருக்கி சொன்ன மாதிரி நீங்க கடவுளையும் நேசிக்கணும் பிறரையும் நேசிக்கணும் ரைட் என்பதை நாங்க பார்க்கிறோம் சரியா அப்ப அந்த பூரணமான அன்பை அதை எதிர்பார்க்கிறது பூரணமான கீழ்ப்படிவை தேவனுடைய நீதி எதிர்பார்க்கிறது அப்ப யார் ஒருவன் பூரணமான அன்பை வெளிப்படுத்துகிறானோ யார் ஒருவன் பூரணமாக கீழ்ப்படுகிறானோ அதுதான் தன்னுடைய பாவத்துக்கான பரிகாரம் ஆனால் மனுஷனால பூரணமாக தேவனை அன்பு செலுத்தி பூரணமாக 100க்கு 100 வீதமாக அவருக்கு கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு அவன் எப்படியாப்பட்டவனா இருக்கிறான் சீர்குலைந்தவனாய் தன்னுடைய இருதயத்தினாலே கரைப்பட்டவனாக அவன் இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதாவது கடவுளுக்கு உரிய நன்மையை செய்ய முடியாத அளவுக்கு அவன் வந்து சீர்குலைந்தவனாக இருக்கிறான்
எனவேதான் நாங்க ஆரம்பத்துல படிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் வந்து நித்தமும் பொல்லாததா இருக்கிறது, திருக்குள்ளதாக இருக்கிறது. அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே அஹ் அதிலிருந்து வெளிவருகின்ற எல்லா நன்மைகளும் கூட அந்த தீய சிந்தனைகள்ல இருந்து, தீய இருதயத்திலிருந்து தான் வருது என்றெல்லாம் நாங்க பார்த்தோம். இல்லையா? அப்ப தேவன் நீதியை பூர்த்தி செய்யும்படிக்கு அவன் எதிர்பார்க்கப்படுகின்ற பூரண அன்பையும், பூரண கீழ்ப்படுதலையும் செலுத்த முடியாத அளவுக்கு அவன் சீர்குலைந்தவனாக இருக்கிறான். எனவே மனுஷனால பாவத்துக்கான பரிகாரத்தை செய்ய முடியாது என்பதை தான் இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? சில வசனங்கள் பாருங்க எங்களுக்கு அது அழகா அந்த வசனங்கள் அந்த அவனுடைய இயலாமையை காண்பிக்கிற வசனங்கள் மனுஷனுடைய ரைட்? யோபு 9ல 2ஆம் 3ஆம் வசனம். ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ரைட்? அவன் நீதிமானாக இருப்பது எப்படி? அவர் அவனோடே வழக்காட சித்தமாய் இருந்தால் 1000ல் ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. சரியா? உண்மையா கடவுள் மனுஷனை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு ரைட் உன்னுடைய எங்களோடு வழக்காடி ஒரு நன்மையை எனக்கு காட்டு, என்னை மகிமைப்படுத்திய எனக்கு கீழ்ப்படிந்த 100க்கு 100% நான் எதிர்பார்த்தபடி செயல்பட்ட காரியங்களை காட்டுன்னு சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசுவார்னு சொன்னா ரைட் வாய் திறக்க முடியாத அளவுக்கு, உத்தரவு சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க அப்படியான ஒரு பரிதாபமான நிலைமையில நிற்போம் என்பது அது எங்களுக்கு காண்பிக்கிறது. அதாவது கடவுளுக்கு முன்பாக காண்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன். இந்த பாருங்க இவ்வளவு உங்களை அன்பு செலுத்தி இருக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய நல்ல கிரியைகளை அவருக்கு முன்பாக காண்பித்து அவர்கிட்ட இடம் பெற்றுக்கொள்றதுக்காக எதையும் காண்பிக்கிறதுக்கு எங்ககிட்ட இல்ல. ரைட்? ஆண்டவர் பார்த்து நீ நல்லவன், நீ இப்படி காரியங்களை செய்திருக்கன்னு சொல்லக்கூடிய விதமான ஒன்றும் நம்மிடத்துல இல்லை என்பதை இந்த வசனங்கள் அதே போல நாங்க இதுக்கு முதல்ல இவ்வளவு நேரம் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது. அதாவது பூரணமான முழுமையான சீர்குலைந்த நிலைமையில எங்களுடைய இருதயம் இருக்கிறது. எனவே எங்களால அஹ், என்ன செய்ய முடியாது? பூரண அன்பை செலுத்தவோ, எங்களை நீதிமானாக காட்டவோ, தேவனுக்கு உகந்தவனாக காண்பிக்கிறதுக்கு ரைட் பரிகாரம் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்குது. சரியா? அடுத்து அஹ் மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யோபு உள்ளது இந்த வசனம் நான் அதை குறிக்க மறந்துட்டேன். யோபு 15ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து 16 மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமும் உள்ளவனுமாய் இருக்கிறான். அசுத்தமுமாய் இருக்கிறான் என்பதை அந்த வசனம் எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? பாருங்க அந்த யோபு 15:14 வாசிக்கிறோம். கடவுளுடைய பார்வையில வானங்களும் சுத்தமானவைகள் அல்ல. ஏன்னு சொன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த கர்த்தராக இருக்கிறார். எந்த பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதும் இல்லைன்னு சொல்லப்படுது இல்லையா? அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவனுடைய சீர்குலைந்த நிலைமை அதை காண்பிக்குது. எனவே அவனுக்கு தன்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்த முடியாத பலவீனன் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நீதின்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன பார்க்கிறோம்? கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த முழுமையான வாழ்க்கை, அந்த அது பரிகாரம். இந்த நீதியின்படி அவன் வாழுவான்னு சொன்னா அவன் பரிகாரம் செலுத்திட்டான் தன்னுடைய பாவத்துக்கு. ஆனால் அவனுடைய நீதிகள் எல்லாம் எப்படியாப்பட்டது? அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. சரியா? எனவே மனுஷன் தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாத தன்னுடைய ரட்சிப்பை தான் பெற்றுக்கொள்ளும்படி செயல்பட முடியாத மிகவும் பலவீனம் உள்ளவனாக பரிதாபம் உள்ளவனாக
இருக்கிறான் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? ரைட். அப்போ ஹைல்பர்க் கேட்டகிசம்ல போடப்பட்டிருக்குது, இந்த உலகில் வாழும் எந்த ஒரு மனிதனாலும் தனது சிந்தனை, செயல் மற்றும் சொல்லில் பாவம் செய்யாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. ரைட்டா? இதுதான் வேத சத்தியம். நாம் நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் கடந்த கால பாவங்களுக்கான முழு அபராதத்தையும் செலுத்துவதோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவனை பூரணமாக நேசிக்க வேண்டியது அவசியம். சரியா? அப்போ பரிகாரம் செலுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை எப்படியாப்பட்டதா இருக்கும்னு சொன்னா, எப்படி இருக்கணும்னு சொன்னா, ரைட்? நாங்க எங்களை நாம் நம்மை ரட்சிக்க வேண்டுமானால், நம்ம ரட்சிக்கப்பட வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எங்களுடைய கடந்த கால பாவம், அந்த பாவத்துக்கான முழு அபராதத்தையும் நாங்க செலுத்தணும். அதுக்குரிய அந்த கொஸ்ட நம்ம செலுத்தி ஆகணும். ரைட்? அதுக்குரிய அந்த அ அந்த பரிகாரத்த நம்ம செலுத்தி ஆகணும். சரியா? அதே நேரத்துல இனி நம்ம வரப்போகின்ற நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்ம என்ன செய்யணும்? தேவனை நம்ம நேசிக்கணும். இதுதான் அந்த பரிகாரம் செலுத்துகிற வாழ்க்கை முறை. ஆனா நாங்க என்ன பார்க்கிறோம்? அ மனுஷனால அது செய்ய முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு இருக்கிறது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, யாரும் சொல்ல முடியாது, ரைட்? எங்களுடைய நன்மையான காரியத்துல நான் செயல்பட்டு கடவுள விரும்ப வச்சு, கடவுள ரட்சிக்க வச்சிருவேன் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாத அளவுக்கு சீர்குலைந்தவனாக இருக்கிறான் என்பதை அ வேதாகமம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. சரியா? அப்படி நீதிமானா இருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய பாவத்துக்குரிய எல்லாத்தையும் அவர்தான் செலுத்தி இருக்கணும். ரைட்டா? கடவுள் எதிர்பார்க்கிறது. அதே நேரத்துல ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு செகண்டும், ரைட்டா? அவனுடைய சிந்தனையில தேவனை அவன் நேசிக்கிறவனாக இருக்கணும். ஆனால் என்ன போட்டிருக்குது மேல? இந்த உலகத்துல வாழும் எந்த ஒரு மனிதனாலும் தனது சிந்தனை, செயல் மற்றும் சொல்லில் என்ன செய்யாம இருக்க முடியாதாம்? பாவம் செய்யாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. ரைட்? கீழ பாருங்க. இவ்விரண்டு காரியங்களும் நம்மால் முடியாது என்னும் உண்மை நாம் சுயமாக மீட்கப்படுவது சாத்தியமல்ல என்பதை உணர்த்துகிறது. சரியா? நமது பாவங்கள் யாவும் நித்திய தண்டனையினால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? இப்ப இவ்வளவு காரியம் படிக்கிறோம் இல்லையா? இது என்னத்த எங்களுக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா, நானும் நீங்களும் எதை விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா சுருக்கமா, ரைட்? எங்களை நாங்கள் மீட்டுக் கொள்ள முடியாது. ரைட்? என்ற அந்த உண்மைய அது எங்களுக்கு வெளிப்படுத்துது. சரியா? நாங்க சுயமாக நாங்க எங்களை மீட்டுக் கொள்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்பதை அது காண்பிக்கிறது. எனவே எங்களுக்குரியது என்னது? நித்திய தண்டனை மாத்திரமே எங்களுக்குரிய காரியம் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? அதேபோல பூமியில் நமது வாழ்வின் எஞ்சிய நாட்களிலும் பூரணமாக்கப்பட்ட நிலையில் வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம். தினமும் நமது பாவத்தை அதிகரிக்கின்றவர்களாகவே இருக்கிறோம். சரியா? அப்போ மனுஷன் வந்து தன்னுடைய ரட்சிப்பை ஏன் பெற்றுக்கொள்ள தன்னாலே முடியாத பலவீனனா இருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய செயல்ல பாவத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறானே அல்லாமல், அவன் பரிசுத்தமாகிக் கொண்டு இருக்கிறவனாக இல்லை என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? எனவே, ஆம், ஆம், பாருங்க எழுதியிருக்கிறோம். நற்காரியங்கள் ஒரு மனிதனை ரட்சிக்கும் என்று போதிக்கும் எல்லா மதங்களும் தவறு என்பதை இந்த கேள்வி பதில் நமக்கு போதிக்கிறது. சரியா? கிறிஸ்தவத்தை தவிர மற்றைய உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? ஏதாவது ஒண்ணு செய்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஏதாவது ஒண்ணு செய்து அ நீ வந்து பாவத்திலிருந்து வெளிய வந்துரு. ரைட்? உன்னுடைய பாவ சாபத்திலிருந்து நீ உன்னைய காப்பாற்றிக்கொள். நீ உன்னைய ரட்சித்துக்கொள் என்று சொல்லி தான் எல்லா மதமும் போதிக்குது. எனவே தான் மனுஷன் ரொம்ப பக்தியா இருக்கிறான். கிறிஸ்தவம் தவிர்ந்த மற்ற மதங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்தி. ரைட்? தங்களுடைய நாட்களை அவங்க என்ன செய்றது இல்ல? விட்டுறது இல்ல.
ரைட்? தங்களுடைய அந்த பூஜைகள அவங்க விட்டுறது இல்ல. ரொம்ப தொடர்ந்தும் பயபக்தியோட செய்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய பாவத்திலிருந்து தங்களை மீட்டுக் கொள்றதுக்கு அது ஒரு வழியாக அமையும். தங்களுக்கு ஒரு புண்ணியங்கள தேடி தர்றதுக்கு, தங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் வருகின்ற வாழ்க்கையில, ஒரு புண்ணியத்தோடு, கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட வாழலாம். எது என்ற 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 அந்த முயற்சியில தான் மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ரைட்? நிறைய நன்மைகளையும், தான தர்மங்களையும் அவன் செய்து, அ திரிந்து கொண்டிருக்கிறான். சரியா? அப்போ அதன் மூலம் தன்னை ரட்சித்துக் கொள்ளலாம். தன்னுடைய பாவத்திலிருந்து தான் வெளிய வரலாம் என்று அவன் வந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா என்ன நாங்க பார்க்கிறோம்? இந்த கேள்வி பதில் மூலம் எந்த நற்காரியங்களும் ரைட் அவனை ரட்சிக்காது. ஏன்னு சொன்னா அவன் முழுமையாக சீர்குலைந்தவனாக இருக்கிறான். அவன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், சரியா? தன்னுடைய மரண படுக்கையில இருக்கும் பொழுது என்ன யோசிக்கிறான்? அவனுக்கு திருப்தியை தருதா தன்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள்? இல்ல. மரண தருவாயில இருக்கும் பொழுதும் அவனுடைய மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். இன்னும் நான் நன்மை செஞ்சிருக்கணும். எனக்கு போதாது என்ற அந்த ஏக்கம் அவனுக்குள்ள வருது. அந்த பயம் அவனுக்குள்ள வருது. காரணம் என்ன? எந்த நற்கிரியைகளும் அவனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்பதற்கு அது போதாதது. ரைட்? என்பதை அவன் உணர்றான். ஆகவே தான் வருஷம் வருஷம், கிழமை கிழமை, நாளுக்கு நாளா அது செய்ய வேண்டியதாகவே இருக்குது தொடர்ந்தும். தன்னை திருப்திப்படுத்த மாட்டேங்குது அந்த நற்கிரியைகள். இப்ப பைபிள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நற்கிரியைகளினாலே ஒரு மனிதன் ரட்சிப்படைய, பாவத்திலிருந்து மீட்கப்பட, தன்னுடைய பாவத்துக்கான பரிகாரம் செலுத்த முடியாது. சரியா? ஆகவே தான் கிறிஸ்தவத்துல நம்ம சொல்றதுல என்னது? என்ன சொல்றதில்ல? பாவத்துக்கு பரிகாரம் செய்றோம் என்று கிறிஸ்தவத்துல அப்படி பாவிக்கிறது இல்ல. ஏன்னா, நம்ம பரிகாரம் செய்ய முடியாது. அவ்வளவுக்கு நம்முடைய இருதயம் மோசமானது. என்ன பரிகாரம், என்ன நன்மை செய்தாலும், அது அந்த கெட்டுப்போன இருதயத்திலிருந்து தான் வெளிய வர்றதுனால, அது கடவுளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை, பைபிள் மட்டும் தான் எங்களுக்கு தெளிவா சொல்லித் தருது. சரியா? ரைட்? பாருங்க எழுதியிருக்கிறோம். பாவியான மனிதனின் நற்காரியங்கள் யாவும் நன்மையானவைகள் அல்லவே. அவைகளால் கடந்த கால பாவம் மற்றும் குற்றத்திற்கு எதிரான தேவ நீதியை பூர்த்தி செய்ய முடியாது. சரி, இதுதான் பைபிள் சத்தியம் அன்பானவர்களே. மனுஷனுடைய எந்த விதமான செயல்களும் கடவுளுடைய நீதியை பூர்த்தி செய்ய முடியாது. அநேக நன்மை செய்யலாம். ஆனா, கடவுளை திருப்திப்படுத்தும் அளவுக்கு அவனால செயல்பட முடியாது என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? கடைசியா, தங்களுடைய நற்செயல்களில் நம்பிக்கை வைத்து, அவைகளை அவைகள் தங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லும் என்று நினைப்பவர்கள், முதலாவது தாங்கள் நரகத்தில் நித்திய தண்டனை பெறுகின்றவர்களாக காணப்படுவர். சரியா? தங்களுடைய நற்செயல்களை நம்பி நம்பிக்கை வைத்து அவைகள் தங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும் என்று நினைப்பவர்கள், தாங்கள் நரகத்தில் நித்திய தண்டனை பெறுகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரி, அதாவது மனிதனே, நீ வந்து உன்னுடைய நீதி அழுக்கான கந்தை. அப்ப நாங்க பார்த்தோம், அழுக்கான கந்தைனா என்னது? மனிதர்களால கூட வைத்துக்கொள்ள முடியாத மிகவும் மோசமான, நாற்றம் எடுக்கின்ற, அருவருக்கப்படுகின்ற, தீட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த கந்தை துணி. ரைட்? அந்த துணி மாதிரி உங்களுடைய நல்ல செயல்கள். அப்ப நம்ம தான் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கலாம் இல்லையா? நம்ம நல்ல செயல்களையும், நம்ம தான தர்மங்களையும், நம்முடைய அன்பையும், நம்முடைய இரக்கத்தையும் மனுஷன் வச்சுக்கொண்டு பெரிய பெரிய பூஜைகள் செய்வதின் மூலம், பெரிய பெரிய நன்மைகள, தானங்கள செய்வதின் மூலம், ரைட்? அவன் பெருமை பாராட்டிட்டு இருக்கலாம். ஆனா கடவுளுடைய பார்வையில அது எப்படியாப்பட்டது? அந்த மனுஷன் அழுக்கான கந்தையை போன்றது. கடவுளுடைய அந்த பரிசுத்த தன்மைக்கு பரிசுத்த அதிருப்தின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதாவது ஒரு விஷயத்த பார்த்தா அப்படியே குமட்டிக்கிட்டு வரும் இல்லையா நமக்கு சில விஷயங்கள பார்க்கும் பொழுது. ரைட்? சில அசுத்தங்கள பார்க்கும் பொழுது. ரைட்? குப்பை நிறைய இருக்கிற இடங்களுக்கு போகும்பொழுது, அப்படியே வாந்தி குமட்டிக்கிட்டு வரும். ரைட்? அது மாதிரி கடவுளுடைய பரிசுத்த அதிருப்தி அல்லது பரிசுத்த தன்மையை அருவருப்புன்னு சொல்லும் பொழுது, கடவுள் எங்கள அப்படித்தான் பார்க்கிறார். அதாவது மனுஷனுடைய நீதிய அப்படித்தான் பார்க்கிறார். மனுஷனுடைய நீதிய.
அது அழுக்கான கந்தை. அவருக்கு அது அந்த வாந்தி வர்ற தன்மையை போன்ற அந்த விளக்கம் கொடுக்கப்படுகிறது. சரியா? எனவே எந்த மனுஷனும் தன்னுடைய நல்ல கிரியையினாலே ரட்சிப்படைய, பரலோகத்துக்கு போக, கடவுளை தான் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நினைக்க கூடாது என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்படி யாராவது நினைப்பான்னு சொன்னா, அவன் தான் முதலாவது எங்க இருக்க வேண்டியவனா? நித்திய நரகத்துல தண்டனையில் இருக்க வேண்டியவன் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. இப்ப இந்த பாடம் எங்களுக்கு என்ன சத்தியத்தை உணர்த்துதுன்னு சொல்லுங்க பாப்போம். உள்ளான ரீதியில என்ன காரியத்தை அது எங்களுக்கு ஞாபகமூட்டுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? ரைட்? பக்கத்துல இருக்கிற அந்த உருவப்படம் என்னத்த காண்பிக்குது? சிலுவை. ரைட்? உனக்கு உன்னை மீட்டுக் கொள்ள ரைட்? நீ பரிகாரம் செலுத்த முடியாது என்பதை அது காண்பிக்கும் பொழுது, ரைட்? அது எல்லாமே என்னை எங்க கொண்டு போகுதுன்னு சொன்னா, எனக்கு ஒரு மீட்பர் தேவை. எனக்காக பரிகாரம் செலுத்தும், எனக்காக என்னை மீட்டுக் கொள்ளும்படி செயல்படும், எனக்காக அந்த நியாயப்பிரமாணங்களை முழுவதுமாக கைக்கொண்டு, எனக்காக 100க்கு 100 வீதமாக தேவனை நேசித்து, 100க்கு 100 வீதமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து, 100க்கு 100 வீதமாக தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி, ரைட்? எனக்கு வாழ்க்கை கொடுக்க போகின்ற, ரைட்? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகின்ற ஒருவர் எனக்கு தேவை என்பதை அது எனக்கு காண்பிக்குது. அப்போ யார் ஒருவன் தன்னுடைய நல்ல செயல்னால பரலோகத்துக்கு போயிரலாம், தன்னுடைய நல்ல செயல்னால கடவுளுடைய அன்ப ரட்சிப்பை பெற்றலாம், பாவ பரிகாரம் செய்திடலாம்னு சொல்லி யாரெல்லாம் அலைந்து திரிகிறானோ, அவன் என்ன சொல்ல வாரான்? எனக்கு இந்த ரட்சகர் தேவை இல்லை என்று சொல்ல வாரான். ஆகவேதான் அங்க இந்த வசனங்களுக்கு கீழே போடப்பட்டிருக்குது. அப்படி சொல்லுகிறவன் நரகத்தில் இருக்க வேண்டியவனா இருப்பான் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. எனவே இந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் இந்த வேதாகம சத்தியங்களை எங்களுக்கு தொகுத்து சாறு பிழிஞ்சு குடுக்கிற மாதிரி, ரைட்? வேதாகம் எங்களை என்ன செய்யுது? வேதாகம கட்டளைகள், நியாயம் எல்லாமே எங்கள கிறிஸ்து இயேசுவுக்கிட்ட அழைச்சு கொண்டு போகிறதை அது எங்களுக்கு காண்பிக்கிற மாதிரி, நியாயப்பிரமாணம், ரைட்? எங்களுக்கு எங்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி, எங்களுடைய பலவீனத்தை சுட்டிக்காட்டி, எங்களுக்கு ஒரு மீட்பர் எவ்வளவு அவசியம், கிறிஸ்து இயேசு உனக்கு எவ்வளவு தேவை, அந்த சிலுவை பழி எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு இந்த சத்தியம் உணர்த்தி காண்பிக்கிறது. ரைட்? எனவே நாங்க அடுத்த வாரம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க பார்க்க இருக்கிறோம். 15வது கேள்வி. அது என்ன காட்டுதுன்னு சொன்னா, அப்ப பாவ பரிகாரம் செய்யறதுக்கு அ எங்களுக்காக இன்னொருத்தர் செய்ய முடியுமா? அதே நேரத்துல பாவ பரிகாரம் செய்யறதுக்கு எங்களுக்காக ஒரு மிருகத்த நாங்க பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? என்ற விதமாக அடுத்த கேள்வி பதில் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? எனவே அந்த மீட்பை குறித்ததான கேள்வி பதிலாக விளக்கமாக நாங்க 12வது அந்த கேள்வி பதிலிருந்து நாங்க தொடர்ந்தும் இனி பார்த்து கொண்டு வர இருக்கிறோம். அப்ப இதுல தான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துக்கான விளக்கமும் இந்த ஹைல்பர்க் கேட்டகிசத்துல கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். எனவே அது எல்லாமே எங்களை இன்னும் கடவுளோடு இருக்கிற உறவுல எங்களை கிட்டி சேர்க்குது. ஆண்டவர் இயேசு அவருடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை ருசி பார்க்க வைக்குது. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது என்பதை இது எங்களுக்கு காண்பிக்குது. எனவே எங்களுடைய மீட்பை குறித்ததான சத்தியங்களை நாங்க இனி படித்துக் கொண்டு வருகிறோம். தேங்க்யூ. நீங்க காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும்.